ஸோ அதான் கொடுத்துருக்காங்க சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் சிக்மா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் சிக்மா இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், ஆஃபன் வில் பி யூசிங். இது அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஈக்குவேஷன் 8.45 எழுதியிருக்கேன், ஈக்குவேஷன் 8.46 எழுதியிருக்கேன். 8.46 பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இருக்கு, 8.45 வந்து 3 இருக்குது, அதில் முதல்வது மட்டும் எழுதியிருக்கேன். இதை ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரப்போகுது. எப்படின்னு பார்ப்போம். இதுதான் வந்து ஈக்குவேஷன் 8.45 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். Sx Sy minus Sy x equal to IH cross Sz, combination relation. Sx equal to half h bar sigma x தெரியும், Sy equal to half h bar இந்த தெரியும், Sz equal to half h bar sigma z தெரியும். இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. Sx பதில் என்ன எழுதிங்க, இந்த போட்டாச்சு. Sy பதில் இந்த 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 எக்ஸ்பிரஷன் போட்டாச்சு. மைனஸ் Sy பதில் இந்த எக்ஸ்பிரஷன் போட்டிருக்கோம், Sx பதில் இந்த எக்ஸ்பிரஷன் போட்டிருக்கோம், ஈக்குவல்ஸ் IH cross அப்படியே வச்சிருக்கோம், Sz பதில் 1/2 half h bar sigma z போட்டோம். 1/2 1/2 கேன்சல் பண்ணிடுங்க. சரியா? ஸோ 1/2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு ஒரு 1/2 போயிடும். இங்கே ஒரு 1/2 இருக்குது, இங்கே ஒரு 1/2 இருக்குது. அதனால 2 வந்து அந்த பக்கம் வரும்போது 2 மாறிடும். அதுக்கடுத்து h bar ஸ்கொயர்டை வந்து கேன்சல் பண்ணுங்க. h bar ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் h bar ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் sigma x which is equal to 2 முன்னாடி வந்து பார்த்தீங்களா அந்த 2y sigma z. வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த காம்படேஷன் ரிலேஷனுக்கு நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஸோ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த காம்படேஷன் ரிலேஷன் சிக்மா ஒய் சிக்மா z which is equal to 2y sigma x. அதே மாதிரி சிக்மா z சிக்மா x equals 2y sigma y. அடுத்த காம்படேஷன் ரிலேஷனுக்கு Sxக்கு நம்ம எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி சிக்மா எக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இது ஐடியா. ஓகே, இது வந்து ஆக்சிலரி ஆப்ரேட்டர், பவுலிஸ் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவுலிஸ் கொஞ்சம் கழிச்சு நம்ம பிளான் பண்ணுவோம். இது வந்து ஸ்பின் ஆப்ரேட்டர். ஸோ ரெண்டு வந்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காம்படேஷன் ரிலேஷன் ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வில் கன்சிடர் இந்த சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் வந்து காம்படேஷனில் வந்து கம்யூட் பண்ணுதா அல்லது ஆன்டி கம்யூட் பண்ணுதா பார்ப்போம். கம்யூட்டேஷன் என்ன அர்த்தம், a, b ஈக்குவல்ஸ் ab மைனஸ் ba. இது கம்யூட்டேஷன் ரிலேஷன். ஆன்டி கம்யூட் அப்படின்னா ப்ளஸ் போடுங்க, ab ப்ளஸ் ba. ab மைனஸ் ba போட்டோம்னா கம்யூட்டேஷன், ab ப்ளஸ் ba போட்டிங்கன்னா ஆன்டி கம்யூட். ஸோ பார்ப்போம் இதில் ஆன்டி கம்யூட்டா கம்யூட்டான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ வில் கன்சிடர் நவ் 2y சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ 2y சிக்மா எக்ஸ் உள்ள வச்சுக்கிட்டேன், சிக்மா ஒய் அப்படி வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி 2y சிக்மா எக்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு சிக்மா ஒய் அப்படி வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த புரியுது உங்களுக்கு? 2y சிக்மா எக்ஸுக்கு எப்படி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், கொஞ்ச நேரம் முன்னாடி கம்யூட்டேஷன் ரிலேஷன் பார்த்தோம். அது வந்து என்னது, சிக்மா ஒய் சிக்மா இசட் மைனஸ் சிக்மா இசட் சிக்மா ஒய். அப்போ வந்து இதுக்கு பிறகு நீங்கள் என்ன எழுதலாம், ஃபுல்லாக எழுதலாமா? இந்த சிக்மாவே அப்படியே வந்துருச்சு, ப்ளஸ் சிக்மாவே அப்படியே இருக்குது. இந்த 2y சிக்மா எக்ஸ் பிறகு என்ன எழுதுவீங்க, இந்த எக்ஸ்பிரஷன் எழுது. இப்போ மல்டிப்ளை பண்ணும், இது வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ சிக்மா ஒய் அப்படியே வந்துருச்சு, சிக்மா இசட் இருக்குது, இந்த சிக்மா ஒய் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். புரியுதா? ஆப்ரேட்டர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். மைனஸ் சிக்மா இசட் சிக்மா ஒய் மட்டும் சிக்மா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதில் வந்து சிக்மா ஒய் என்னது, சிக்மா ஒய் ஸ்கொயர். சிக்மா இசட் அப்படியே வந்துருச்சு. அதே மாதிரி சிக்மா ஒய் சிக்மா இசட் சிக்மா ஒய். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். சரியா? ரெண்டு சிமிலர் டேர்ம்ஸ், ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் டேர்ம் இந்த இருக்கு. கொஞ்ச நேரம் என்ன பார்த்தோம் நம்ம, சிக்மா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 1, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர் சிக்மா இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பார்த்தோம். அப்போ இது ஒன்றா மாறிடுது, இது ஒன்றா மாறிடுது. ரிமைனிங் டேர்ம் மைனஸ் சிக்மா இசட் ப்ளஸ் சிக்மா இசட், ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும், 0. ஸோ திஸ் டேர்ம் பிகம் 0. இந்த டேர்ம் என்ன, இந்த எக்ஸ்பிரஷன் சொல்லுது 2a கேன் பி ஈக்குவல் டு 0 ஆர் திஸ் டேர்ம் ஈக்குவல் டு 0. 2a cannot be equal to 0. அதனால இந்த டேர்ம் this must be equal to 0. இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா இது வந்து ஆன்டி கம்யூட். ஓகே, அப்போ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் வந்து ஆன்டி கம்யூட் வித் ஈச் அதர். வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே, ஆன்டி கம்யூட் ஆகுது, ஆன்டி கம்யூட் வித் ஈச் அதர். கிளியராக இருக்கா? ஸோ பவுலிஸ் மேட்ரிக்ஸில் வந்து சிக்மா எக்ஸ் சிக்மா வந்து ஆன்டி கம்யூட்டாக இருக்கு. சிமிலர்லி ஒய் இசட் அதுவும் ஆன்டி கம்யூட், எக்ஸ் இசட் அதுவும் ஆன்டி கம்யூட். Similarly, so that will be your assignment. Try பண்ணி பாருங்க. Okay,
ஸோ இந்த இது நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம், நம்ம தான் பண்ணோம். இது ரெண்டு நீங்கள் வந்து அசைன்மெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஷியோர்லி வில் கெட் தி சேம் ரிசல்ட். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்மாஸ், எனி டூ ஆஃப் த சிக்மாஸ் வந்து ஆன்டி கமிட்டாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் 8.49 அண்ட் 8.52 எடுத்துக்கங்க. ஸோ இது வந்து 5-2 ஈக்குவேஷன். 8.49 இந்த இருக்கு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரிலேஷன் எடுத்துக்கங்க. அதாவது இதையும் எடுத்துக்கங்க. அது எடுத்துனா ஸோ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் மைனஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 2y சிக்மா இசட். இந்த ரிலேஷனும் இந்த இருக்கு எடுத்துட்டேன். ஓகே, இந்த டேர்ம் வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். கவனிங்க, இந்த டேர்ம் வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ இதில் மைனஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ். இப்போ மைனஸ் சிக்மா ஒய் சிக்மா என்ன எழுதலாம் நீங்கள்? சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். அப்போ இது போல நீங்கள் என்ன எழுதலாம்? சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் பிளஸ் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்னு எழுதலாம். புரியுதா? ஐ ரிப்பீட், இந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. யூ வில் கெட் மைனஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ். இந்த மைனஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் போல நீங்கள் என்ன எழுதலாம்? சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்னு எழுதலாம். இந்த டேர்ம் அப்படியே கொண்டு வந்துடலாம். இதுக்கு பதிலாக பிளஸ் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். So which is equal to 2 sigma x sigma y equal to 2y sigma z. So therefore 2 gets cancelled. You have sigma x sigma y equal to I sigma x. Similarly we can go for these things. இதே மாதிரி அடுத்த ரெண்டாவது ரிலேஷன் போட்டிங்க அப்படின்னா you will get sigma y sigma z equal to I sigma x. So again cyclic permutation follow. Again another important result. So each sigma has two eigenvalues. நான் சொன்ன மாதிரி வந்து 2x2 matrix Pauli introduced, may be expected to fulfill the purpose. அதனால தான் பவுல் என்ன பண்ணாரு, 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாரு. We begin by associating sigma z, the simplest 2x2 matrix having the eigenvalue +1 and -1. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சிக்மா எக்ஸுக்கு தான் இதை முதல் கொடுத்துருந்துருக்காங்க. ஓகே, இந்த கால்குலேஷன் சரியாக வரும்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அதுதான் வந்து இசட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஒன்று வந்து அப் ஆகுது, இன்னொன்று வந்து டவுன் ஆகுது, அதான் ப்ளஸ் மைனஸ். கிளியராக இருக்கா? ஸோ சிக்மா இசட் வந்து ஒன்று வந்து ஸ்பின் அப், அனதர் ஒன்று ஸ்பின் டவுன். ஐகன் வேல்யூஸ் என்ன இருக்கும்? +1 அண்ட் -1. அதனால தான் வந்து 1 0 0 -1 முடிவு பண்ணாங்க. ஓகே, கிளியராக இருக்கு. இப்போ நம்ம வந்து சிக்மா இசட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எதை கண்டுபிடிக்க போகணும்? இப்போ சிக்மா எக்ஸ் கண்டுபிடிக்கணும், சிக்மா ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிக்மா இசட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இசட் டைரக்ஷன், அதுதான் வந்து சிக்மா இசட். அதனால தான் வந்து 1 -1 பிரிச்சுட்டாங்க, அதை வந்து மேட்ரிக்ஸில் போட்டாங்க. இதே மாதிரி வந்து சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். எப்படின்னு பார்ப்போம். சிக்மா எக்ஸ் சிக்மா இசட் ஈக்குவல் டு, இப்போ சிக்மா எக்ஸினுடைய சிக்மா எக்ஸ் சிக்மா இசட் இருக்க சிக்மா எக்ஸுக்கு உங்களுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணேன், ஏபிசிடின்னு வச்சிருக்கேன். நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன், பி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன், சி வேல்யூ டி வேல்யூ கண்டுபிடிக்கும். சிக்மா இசட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஏற்கனவே தெரியும் 1 0 0 -1 அதை உங்களுக்கு போட்டாச்சு. இது ரெண்டே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ். ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தெரியுங்களா? இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும், இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறீங்க, இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறீங்க, இதை மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறீங்க. சரி, தட்ஸ் ஆல். சரியா? ஸோ ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி சிக்மா இசட் சிக்மா எக்ஸ், சிக்மா இசட் இந்த இருக்கு. ஓகே, சிக்மா எக்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, ஏபிசிடி இதே மாதிரி வந்து போடும். சரியா? வெரி சிம்பிள். இப்போ சிக்மா எக்ஸ் சிக்மா இசட் வந்து ஆன்டி கம்யூட், கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், அதனுடைய ரிலேஷன் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க ஈக்குவல் டு 0. கரெக்டா? ரெண்டு ஆன்டி கம்யூட்னு சொல்லிட்டு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம. அப்போ ஆன்டி கம்யூட்னா இதனுடைய வேல்யூ இந்த வேல்யூ இருக்கேன், இதனுடைய வேல்யூ இந்த இருக்கேன், ரெண்டு ஈக்குவல் டு 0 போடுறேன். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட், பாருங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2a -b + b வந்து 0. இது வந்து என்ன கிடைக்குது 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -2d which is equal to 0. 2 காமனாக வெளியே எடுங்க. 2 வெளியே எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் a0 0 -d equal to 0. ஸோ அது கிளியராக இம்ப்ளை பண்ணது என்ன அப்படின்னா ஏயும் 0வாக இருக்கும், டியும் 0வாக இருக்குது. ஸோ ரெண்டு காம்பனண்ட் இப்போ அடிபட்டு போயிருக்கு. மேட்ரிக்ஸில் ஃபோர் காம்பனண்ட்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஏயும் டியும் வந்து அடிபட்டு போயிருக்கு. ரிமைனிங் என்ன இருக்குது, பி அண்ட் சி. ஸோ சிக்மா எக்ஸ் வந்து ஏபிசிடியில் வந்து இது ரெண்டு 0வாக இருக்குது, பிசி மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த பிசியினுடைய ஐகன் வேல்யூ நீங்கள் வந்து ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா, பிசியினுடைய ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ±√BC. அதனுடைய ஐகன் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா +1 and -1. இப்போ பி அண்ட் சி ரெண்டு இருக்கு, பிசி ஈக்குவல் டு 1.
ரெண்டு சிம்பிளஸ்ட் பாசிபிலிட்டிஸ் போட்டு பார்ப்போம். ரெண்டு சிம்பிளஸ்ட் பாசிபிலிட்டிஸ். பிசி ஈக்குவல் டு 1 அப்படின்னா பி ஒன்னா இருக்கலாம், சி ஒன்னா இருக்கலாம், ஒரு பாசிபிலிட்டி. சரியா? அல்லது பி மைனஸ் ஒன்னா இருக்கலாம், சி மைனஸ் ஒன்னா இருக்கலாம், அனதர் பாசிபிலிட்டி. ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, இது ஒரு 1, அது ஒரு 1 மல்டிப்ளை 1 ஒன்னா இருக்கலாம். அல்லது -1 வச்சுட்டாவும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிசியினுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ சிக்மா எஸ் ஈக்குவல் டு நீங்க வந்து 0 1 1 0ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி போட்டு பார்ப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா -1. சரியா? ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் என்னது? 1 1 -1. 1 மல்டிப்ளை பை -1 என்ன ஆன்சர்? -1. டிட்டர்மினன்ட்டும் ஐகன் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ எப்பவுமே சேமா இருக்கணும். அப்போ ஆன்சர் கரெக்ட். இது மேட்ரிக்ஸினுடைய ப்ராப்பர்ட்டி. இது மேட்ரிக்ஸினுடைய ப்ராப்பர்ட்டி. திருப்பி சொல்றேன் பாருங்க. டிட்டர்மினன்ட்டும் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். இப்போ நீங்க 1 1 போட்டால் தான் சேமா இருக்கு. -1 மைனஸ் போட்டால் சேமா இருக்காது. அதனால அந்த பாசிபிலிட்டி போயிருது. புரியுதா? இந்த ரீசனால தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சிக்மா எஸ் பிசியினுடைய வேல்யூ வந்து 1 1 இருக்கும். ஸோ சிக்மா எஸ் கிளியர் ஆயிடுச்சு. சிக்மா இசட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சிக்மா இசட் வந்து 1 0 0 -1. சிக்மா எக்ஸுடைய வேல்யூ என்னது? 0 1 1 0. ஸோ ரெண்டாவது சிக்மா எக்ஸ், ரெண்டாவது ஆக்சிலரி ஸ்பின் ஆப்ரேட்டர் கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? சிக்மா எக்ஸுடைய வேல்யூ 0 1 1 0. இப்போ அடுத்து பார்ப்போம். ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? சிக்மா இசட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னது? சிக்மா எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? சிக்மா ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிக்மா இசட் சிக்மா எக்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். சிக்மா இசட் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு ஐ சிக்மா ஒய். இதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன் பார்த்துருக்கோம். சிக்மா இசட் சிக்மா எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஐ சிக்மா இசட் ஒய்ன்னு சொல்லி ஏற்கனவே இந்த ரிலேஷன் பார்த்துருக்கோம். இப்போ சிக்மா இசட் போல இது எழுதிடும். சிக்மா எக்ஸுக்கு பதிலாக இதை போட்டாச்சு. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ். சரியா? இப்போ ஐ சிக்மா ஒய் ஈக்குவல் டு இந்த வந்துச்சு. அப்போ சிக்மா ஒய் ஈக்குவல் டு என்ன பண்ணால் ஐயை வந்து 1/y எழுதலாம். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஐ போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் -i ஸ்கொயர் -1. ஸோ -i 0 1 -1 0. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிக்மா ஒய் ஈக்குவல் டு 0 -i 0. இப்போ இதே பழைய மெத்தட் படி டிட்டர்மினன்ட் எடுங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து -1 வரும். அது மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் -1 வருது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்போ சிக்மா இசட் கண்டுபிடிச்சோம், அதுக்கடுத்து சிக்மா எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து சிக்மா ஒய். இந்த 3 மேட்ரிக்ஸ் வந்து பவுலிஸ் மேட்ரிக்ஸஸ். எல்லாமே 2/2 மேட்ரிக்ஸ் தான். 3 டைமென்ஷனல் ஸ்பின்னை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 2/2 தான். விட்டோம் அப்படின்னா 4/4. ஓகே, அந்த 4/4 எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ரிலேட்டிவிட்டி தியரியில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட் தே ஆர் கால்டு பவுலிஸ் ஸ்பின் மேட்ரிசஸ். தே ஆர் அசோசியேட் வித் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். இந்த ரிலேஷனில் வந்து அசோசியேட் பண்ணுறோம். இது வந்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், காம்பனன்ட் ஆஃப் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். சிக்மா எஸ் வந்து பவுலிஸ் மேட்ரிசஸ். ஸோ தே ஆர் ரிலேட்டட். ஸோ therefore Sx equal to half h bar சிக்மா எக்ஸ் பதில் இதை போடுங்க. அதே மாதிரி சிக்மா ஒய் பதில் இதை போடுங்க. சிக்மா இசட் பதில் இதை போட்டிங்கன்னா இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் Sx Sy Sz. They are associated with the Pauli matrices. கிளியரா இருக்கா? சொன்னீங்களா இருக்கா? ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட். ஓகே, இந்த இது. அடுத்தது சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட் வந்து கம்யூட்டேஷன் ரிலேஷன்ஸ் பார்ப்போம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பார்ப்போம். ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம் நம்ம. வில் சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சிக்மா ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சிக்மா இசட் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இதை இப்போ பார்ப்போம். ஒன்றா இருக்கான்னு பார்ப்போம். ரெண்டு 3 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 + 1 + 1 3 கிடைக்கும். சரியா? ஸோ அது மேட்ரிக்ஸ் வழியாக நம்ம கிடைச்சிருக்கல. மேட்ரிக்ஸ் சிக்மா எக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்திருக்கு, சிக்மா ஒய்னுடைய மேட்ரிக்ஸ் வந்திருக்கு, சிக்மா இசட்னுடைய மேட்ரிக்ஸ் வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணோம்? அப்போ 3 என்ன பண்ணணும்? நீங்கள் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 3 வருதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சிக்மா ஸ்கொயர்ட் ஈக்குவல்ஸ் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட். இது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் சிக்மா ஒய் மல்டிப்ளை பை சிக்மா ஒய். இது சிக்மா இசட் மல்டிப்ளை பை சிக்மா இசட். ஓகே, ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான். யூ வில் கெட் 1 0
0 1. Ordinary matrix multiplication. இதை என்ன மட்டும் பண்ணீங்கன்னா you will get 1 0 0 1. இதை என்ன மட்டும் பண்ணீங்கன்னா you will get 1 0 0 1. மூணை ஆட் பண்ணுங்க 3 0 0 3. ஸோ 3 காமனாக எடுத்தீங்கன்னா 1 0 0 1. 3 வந்துருச்சா? ஸோ therefore இது யூனிட் மேட்ரிக்ஸ். therefore sigma squared equal to sigma x squared plus sigma y squared plus sigma z squared equal to 3. ஸோ we have proved. முதல்ல நம்ம வந்து அந்த ரிலேஷன் வந்து நம்ம வந்து பண்ணோம். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதை வந்து பவுலிஸ் மேட்ரிசஸில் வந்து ரெண்டை மூணையும் ஆட் பண்ணோம்னா 3 வந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ இது வந்து அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி வந்து காம்பனண்ட் ஆஃப் த ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் sx ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? h bar squared by 4 காமனாக வெளியே எடுங்க. சிக்மா x ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா y போட்டிங்க ஆட் பண்ணிங்க அப்படின்னா you will get 3 1 plus 1 plus 1. ஸோ you will get 3 by 4 h bar squared. அதுதான் வந்து s ஸ்கொயர்னுடைய வேல்யூ. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் சிக்மா ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் சிக்மா ஸ்கொயர்டு ஒன்றால் பார்ப்போம். ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சிக்மா எக்ஸனுடைய பவுலிஸ் மேட்ரிசஸ் போடுவீங்க. ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்க 1 0 0 1 வந்துருச்சு. ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. மேட்ரிஸில் 1 0 0 1 சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். சரியா? சிக்மா ஒய் ஸ்கொயர் மாதிரி போடுங்க you will get 1. சிக்மா z ஸ்கொயர் அந்த கண்டுபிடிங்க. சிக்மா z வந்து என்னது? 1 0 0 minus 1 multiplied by 1 0 0 minus 1. ரெண்டே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get answer as 1 0 0 1 which is 1. So you will get as 1. So square of the Pauli's matrices are unity. இது another property. Eigenvalues of sigma square வந்து ஆன்சர் வந்து +1 and -1. The Pauli's matrices are anti-commute. தெரியும் நமக்கு. Okay, Pauli's matrices வந்து anti-commute with each other. So இது another property. So anti-commute with each other. So இது எப்படி anti-commute வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த இருக்குல்ல சிக்மா x சிக்மா y plus சிக்மா y சிக்மா x போடுங்க. சிக்மா x பதில் இந்த இருக்கு. சிக்மா y பதில் போடுங்க பிளஸ் சிக்மா y சிக்மா x பதில் போட்டீங்கன்னா இதனை ஆட் பண்ணீங்கன்னா you will get this. இது ரெண்டே ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get this. ரெண்டே ஆட் பண்ணுங்க you will get 0 0 0. So anti-commute with each other. Similarly for other matrices also. இதுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கும் நீங்கள் வந்து உங்கள் அசைன்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து ஆன்டி கம்யூட் ஆன்சர் 0 வரும். இதுக்கும் ஆன்சர் வந்து 0 வரும். ஆன்டி கம்யூட் விச் பவுலிஸ் மேட்ரிக்ஸ் ஆர் ட்ரேஸ்லெஸ். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். பவுலிஸ் மேட்ரிக்ஸ் வந்து ட்ரேஸ்லெஸ் மேட்ரிக்ஸ். ட்ரேஸ் இருக்காது. ஆன்சர் வந்து ட்ரேஸ் வந்து ஈக்குவல் டு 0. ட்ரேஸ்னா என்ன அர்த்தம்? அடிஷன் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். இதுதான் ட்ரேஸ். ஒரு மேட்ரிக்ஸில் வந்து டயகனல் எலிமெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி தான் ட்ரேஸ். ட்ரேஸ்லெஸ் ட்ரேஸ் இருக்காதுன்னு அர்த்தம். அப்பமா சிக்மா எக்ஸ் வந்து பவுலிஸ் மேட்ரிக்ஸ். இந்த ட்ரேஸ் ஆட் பண்ணுங்க 0. இந்த ட்ரேஸ் ஆட் பண்ணுங்க. இந்த ட்ரேஸ் ஆட் பண்ணுங்க. ஸோ ட்ரேஸ் ஆஃப் சிக்மா எஸ் ஈக்குவல் டு 0. எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ் ஒய் இசட். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். பவுலிஸ் ஸ்பின் மேட்ரிக்ஸஸ் ஆர் ட்ரேஸ்லெஸ். ட்ரேஸே கிடையாது. அடிஷன் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ் will be equal to 0. ஸோ இது வந்து another part. The last session என்னது? கம்யூட்டேஷன் ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை 3 காம்பனன்ட்ஸ். என்னென்ன கம்யூட்டேஷன் ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது யூசிங் பவுலிஸ் ஸ்பின் மேட்ரிசஸ். என்னென்ன சாட்டிஸ்ஃபைன்னு பார்ப்போம். ஸோ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ஈக்குவல் டு ஏபி மைனஸ் பிஏ தவிர நம்மளுக்கு ஏபி மைனஸ் பிஏன்னு தெரியும். சரியா? இப்போ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட் நம்மளுக்கு தெரியும். இப்போ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் மைனஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் போடுங்க. போட்டிங்கன்னா சிக்மா எக்ஸ் பேல போடலாம், சிக்மா ஒய் பேல போடலாம். இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் சரியா ஈக்குவல் டு இது ரெண்டையும் நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get this. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேட்ரிக்ஸ் பண்ணால் you will get this. ஓகே, இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணோம். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, அதனால this become ப்ளஸ், அதனால 2i வந்துடும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு i இருக்கு, அதனால that become -2. ஓகே, ஸோ 2 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா you will get 2i 0 0 -1. you will get 2i 1 0 0 -1. இந்த 1 0 0 -1 என்னது? சிக்மா இசட். முதல்ல பார்த்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் மைனஸ் சிக்மா ஒய் சிக்மா ஐ. ஸோ விச் இஸ் அட்ரிபியூட் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். ஸோ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ஈக்குவல் டு 2i சிக்மா எக்ஸ். முதல்ல நம்ம கன்சிடர்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சு. பவுலிஸ் மேட்ரிக்ஸில் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. சிமிலர்லி வந்து அதர் காம்படிஷன் ரிலேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அசைன்மெண்ட்டாக போடலாம். இது அதர் காம்படிஷன். சிக்மா ஒய் சிக்மா இசட் ஈக்குவல் டு 2i சிக்மா எக்ஸ். Sigma z sigma x equals sigma z sigma x minus
sigma x sigma z equal to 2i sigma y. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அடுத்த காம்படிஷன் லெசன் சாட்டிஸ்ஃபை நம்ம சிக்மா ஸ்கொயர் முதல்ல பார்த்தது சிக்மா எக்ஸ் சிக்மா வை சிக்மா எக்ஸ். இப்போ வந்து சிக்மா ஸ்கொயர் பண்ணுவோம். சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் அடிஷன் ஆஃப் ஆல் த 3 காம்பனன்ட்ஸ். சிக்மா ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் பார்ப்போம். ஸ்கொயர் ஆஃப் பவுலிஷ் மேட்ரிக்ஸ் வந்து காம்பனண்ட் ஆஃப் பவுலிஷ் மேட்ரிக்ஸ் வந்து கம்யூட்டேஷன் லைஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சிக்மா ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு கேன் பி ரிட்டன் லைக் திஸ். எழுதலாமா? ஸோ சிக்மா ஸ்கொயர் போல இந்த ஃபுல்லாக எழுதலாம். ஸோ இதை வந்து நீங்கள் காம்பனண்ட்டாக வந்து ஏபி மைனஸ் பி அந்த ரிலேஷன் வந்து காம்பனண்ட்டாக நீங்கள் வந்து போடலாம். ஸோ இது எப்படி போடலாம்? நீங்கள் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ், அடுத்த காம்பனண்ட் ப்ளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ், அடுத்தது எப்படி போடலாம்? சிக்மா இசட் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ். ஸோ இதை வந்து காம்படிஷன் ரிலேஷனாக நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ யூ வில் கெட் லைக் திஸ் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ். இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன், அடுத்த டேர்ம் அப்படியே இருக்கு. ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் இதை வந்து காம்படிஷன் ரிலேஷனில் போட்டேன்னா சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். இதோட ஆன்சர் என்னது? சிக்மா எக்ஸ் கியூப். இதோட ஆன்சர் என்னது? சிக்மா எக்ஸ் கியூப். ரெண்டு ஆன்சர் என்னது? 0. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட ஆன்சர் வந்து 0. இந்த செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இருக்கு. ஸோ இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கிடைக்கும். ஓகே, ஸோ இது பார்ப்போம். ஸோ சிக்மா ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ். இந்த டேர்ம் வந்து சிக்மா ஒய் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? நான் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ். அதே மாதிரி சிக்மா ஸ்கொயர் இசட்டை வந்து சிக்மா இசட் சிக்மா எக்ஸ். ஐ எம் கோயிங் டு யூஸ் காம்படிஷன் ரூல். ஏபி கமா சி ஈக்குவல்ஸ் ஏ பிசி பிளஸ் ஏசி பி. அந்த ரூலை நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், இதை வந்து சின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ வச்சிட்டோம் அப்படின்னா பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? ஏ வெளியே எடுத்துருக்கோம், அப்போ சிக்மா ஒய்யை வெளியே எடுங்க. அடுத்து பி அண்ட் சி சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் பிளஸ் ஏ அண்ட் சி. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் இருக்கு, செகண்ட் டேர்ம் வெளியே போயிருக்கு, பி டேர்ம் வெளியே போயிருக்கு. புரியுதா? இந்த ஒரு டேர்ம் வந்து 2 டேர்ம்ஸாக பிரிஞ்சிருது அக்கார்டிங் டு தட் ரூல். இதே மாதிரி இந்த டேர்ம் வந்து இந்த 2 டேர்ம்ஸாக பிரிஞ்சிருது. பாருங்க சிக்மா இசட் சிக்மா எக்ஸ் வரும், சிக்மா இசட் சிக்மா எக்ஸ் வரும். இந்த ஒரு சிக்மா இந்த பி வந்து டேர்ம் வந்து சிக்மா இசட் வெளியே போயிருக்கு. கொஞ்சம் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2y சிக்மா இசட். சரியா? அது மாதிரி சிக்மா ஒய் சிக்மா இசட் வந்து மைனஸ் 2y சிக்மா இசட். சிக்மா இசட் சிக்மா எக்ஸ் வந்து இதில் மைனஸ் போட்டிருக்கோம், இதில் ஏன் நான் மைனஸ் போடாமல் ப்ளஸ் போட்டிருக்கேன்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2y சிக்மா இசட். சிக்மா இசட் சிக்மா எக்ஸ் வந்து என்ன இருக்கு? 2y சிக்மா ஒய் இருக்கு. என்ன ரீசனால ஒரு இடத்துல மைனஸ் போட்டிருக்கேன், ஒரு இடத்துல ப்ளஸ் போட்டிருக்கேன்? சைக்கிளிக் பெர்முட்டேஷன். எக்ஸ் ஒய் இசட் மாறி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மைனஸ் போடுவீங்க. சாதாரண சைக்கிளிகேஷன் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடுவீங்க. ஸோ அதனால் வந்து ப்ளஸ் வந்துடுது, இது வந்து ப்ளஸ் வருது. ரெண்டே மாட்டிலே பண்ணுங்கள். இது ரெண்டே மாட்டில் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மைனஸ் 2y சிக்மா ஒய் சிக்மா இசட். மாறி ஆர்டரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மாற்றி ஆர்டர் பண்ணக்கூடாது. ஸோ மைனஸ் 2y சிக்மா இசட் சிக்மா ஒய். அதே மாதிரி சிக்மா இசட் 2y வெளியே எடுத்தீங்கன்னா சிக்மா இசட் சிக்மா ஒய். இந்த லாஸ்ட் டேர்ம் தான் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆயிடுது. ஓகே, எல்லாமே கேன்சல் பாருங்க. இந்த டேர்ம் அந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுது, இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுது. யூ வில் கெட் 0. ஸோ சிக்மா ஸ்கொயர் வில் கம்யூட் வித் சிக்மா எக்ஸ். சிக்மா ஸ்கொயரையும் சிக்மா எக்ஸையும் நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக யூ கேன் மெஷர். மீனிங் வந்து அதான் கம்யூட்டிங் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுல. அப்போ ஒரே சமயத்தில் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஆஃப் த பவுலிஷ் மேட்ரிக்ஸையும் காம்பனண்ட் ஆஃப் த பவுலிஷ் மேட்ரிக்ஸை வந்து ஒரே சமயத்தில் நீங்கள் மெஷர் பண்ணலாம். கம்யூட்டிங் வேரியபிள்ஸ், சைமல்டேனியஸ் அப்சர்வபிள்ஸ் தே ஆர் கால்ட். இதே மாதிரி இதை நீங்கள் இதே ரிலேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் கேன் பி யுவர் அசைன்மெண்ட். பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 0 0 வரும். ஸோ இதை புட் டுகெதர் ஐ ஹவ் ரிட்டன் லைக் திஸ். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வந்து நான் வந்து எல்லா ரிலேஷனும் எழுதியிருக்கேன். ஸோ சிக்மா ஸ்கொயர் commutes with its component sigma x, sigma y and sigma z. Okay, so we will wind up this one. That is the end. So என்னென்ன கிளாஸில் பார்த்தோம்? ஸ்டர்ன் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஓகே, அதனுடைய ஸ்டோரி பார்த்தோம். அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து அது எப்படி வந்து பவுலிஷ் மேட்ரிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பவுலிஷ் அதனுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதுக்கடுத்து காம்படிஷன் ரிலேஷன்ஸ் ஃபார் பவுலிஷ் மேட்ரிக்ஸஸ். These Pauli's matrices are associated with the spin angular momentum.
So, that's a very important conclusion. Okay, so thank you students, we'll see you in the next class.